ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துறேன். இந்த மிளகாய் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். பச்சை மிளகாயை சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இது கூட அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தான் நான் பொருள் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துனிங்கன்னா ஈஸியாக வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. நான் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா கொலையாக வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக மட்டும்தான், இது காரம் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலா நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவை நல்லா வதக்குனதும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கொதிக்கும் போது நல்லா கெட்டிப்பட்டு வரும். அதனால் இந்த குருமாக்கு தேவையான அளவு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் சேர்த்தணும், அதுக்கப்புறம் சேர்த்துல. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் நமக்கு கொதித்து வரும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நம்ம தேங்காயெல்லாம் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட குருமா சூப்பராக ரெடியாகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இட்லி தோசை வந்து கணக்கு இல்லாமல் சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த குருமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கடைசியாக வந்து நம்ம கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து இறக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த இட்லி குருமா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.